ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி நம்ம ஒரு வித்தியாசமாக செய்ய போகிறோம். ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க, 1/4 கிலோ வெங்காயத்தை அரைச்சி போட்டுக்கோங்க, 1/4 கிலோ தக்காளியாகவும் அரைச்சி போட்டுக்கோங்க. நல்லா அதோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் புதினாவையும் அரைச்சி போட்டுக்கோங்க. தேவையான அளவு புதினா நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ரா ஸ்மெல் போகணும். ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கீரைலாம் இல்லை, அப்படியே நான் போட்டிருக்கேன். 1லேருந்து 1 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள். உங்களுக்கு தேவையான பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா ஆப்ஷனல் தான். இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு 1/2 kg சிக்கனை வந்து ஒரு பேக்கெட், ஒரு 10 ரூபாய் பேக்கெட் தயிர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரம்ப இலை, ரொம்ப ஃப்ளேவராக சூப்பராக இருக்குங்க பிரியாணி. இப்போ வந்து நான் அந்த பாத்திரத்தில் 1 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 1/2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி, சால்ட்டு பத்தலைன்னா சால்ட் ஆட் பண்ணி நல்லா அந்த தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை நீங்கள் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் தம் போட்டு எடுத்திங்கன்னா டேஸ்டியான ஈஸியான சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.